Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time வந்து 9:02 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. So இன்றைக்கு we have lots of news எல்லாருக்கும். So தொடங்கிட்டு உங்களோட agenda பார்ப்போம். So இன்றைக்கு top of the hourல I'm sure a lot of people மீடியால பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியால பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் இது ஒரு நியூஸ் பார்த்துக்கொண்டு இருக்குது. வந்து கனடா வந்து they impose sanctions on Sri Lankan state officials for human rights violations. ஸோ இதை பற்றிக்கு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் குட் ஈவினிங் கனடாவில் வந்த ஒரு கிளிப் ஆஃப் Scarborough-Rouge Park MP கேரி ஆனந்த சங்கரி இன்றைக்கு இந்த விஷயம் வந்த அப்புறம் அதை பற்றி காய்க்கிறதுக்கு we'll have a chance to watch that. And then எங்களோட கனேடிய வளத்துக்கு இன்றைக்கு we have our Trois Amigos Summit. So again, Mexico, US, Canada, மூன்று countries-um, North America, South America, they countries, they deal with issues. Again, நாங்கள் என்ன இந்த ஹெமிஸ்ஃபியரில் நாங்கள் டீல் பண்ணணும் வந்தால் அந்த விஷயங்கள் இப்போ குளோபல் இதிலேருந்து எக்கனாமிக் ஸ்கேல்லேருந்து எல்லாத்தையும் காய்க்கிறவ. ஸோ இதில் வந்து என்னத்தை பற்றி காய்ச்சிருக்கேன், ஆர்ஆர் எந்த கண்ட்ரி என்னத்தை பற்றி சொல்லியிருக்கேன்ட்டு we'll have a look at that. And then we have our currency rates for today. And then we have the weather and then the news. So starting off again, top of the hour, Canada imposes sanctions Sri Lankan state officials for human rights violations. So Honorable Melanie Jolly, the Minister of Foreign Affairs, இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் 4 பேருக்கு வந்து சாங்ஷன் பண்ணுறேன்ண்டு. அண்ட் அகேன் த ரீசன் ஃபார் திஸ் இஸ் பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் சிவில் வார் 1983 2009 வரைக்கும் நடந்திருக்குது. இந்த வாரில் வந்து கண்ட்ரியில் எல்லாத்தையும் வரைக்கும் சில பேர் குறித்து தமிழாக்கள் மட்டும்தான் டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணி இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணியிருக்கிறேன் அவை மேலேயும் ஃபுல்லி பழி போட்டு. ஸோ இந்த இதில் வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் யாருக்கு வந்து சாங்ஷன் இப்போ வந்திருக்குதுண்டா 4 பேருக்கு. ஸோ அகேன் பிரசிடென்ட் மஹிந்தா ராஜபக்ஷா, அவரோட பிரதர் who is அப்போதைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோட்டபாய ராஜபக்ஷா, அண்ட் 2 military officials, ஸ்டாஃப் சர்ஜன்ட் சுனில் ரட்நாயக் and Lieutenant Commander Chandana Prasad Hatirachi. ஸோ 4 பேருக்கு வந்து இப்போ சாங்ஷன் வந்திருக்குது. ஸோ அகேன் இந்த ஒரு ரெகுலேஷன் பர்சூட் ஸ்பெஷல் எக்கனாமிக் மெஷர்ஸ் ஆக்டில் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஒரு ஹியூமன் ரைட் ஸ்டாண்ட் பாயிண்டில் நிறைய வயலேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அகேன் இதை பற்றி காய்க்க தான் we have our exclusive interview with Scarborough-Rouge Park MP Gary Ananda Sangari. இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் மெஷர்ஸ் ஆக்டின் மூலம் 4 இலங்கை அஃபிஷியல்ஸ் ஸ்ரீலங்கன் அஃபிஷியல்ஸை நாங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த சாங்ஷன் வந்து 2 விதமான சாங்ஷன். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் சாங்ஷன், அவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து கனடாவில் அசெட்ஸ் வச்சிருந்தார் என்றால் அல்லது அவரோட பிசினஸ் டீலிங்ஸ் அவரோட இருக்கும் என்றால் மற்ற எனி டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அவர்கள் கனடாவில் இருக்கும் என்றால் அந்த அசெட்ஸை வந்து கனடியன் அரசாங்கம் சீஸ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு தெரியும் பல வருடங்களாக சில பேர் இந்த பிஸ்னஸ் கோட்டபாயன்னு இந்த பிசினஸ் மஹிந்தான்னு சொல்லியிருப்பார்கள். அதுக்கு எங்களுக்கு ஒரு விதமான ப்ரூஃபும் இல்லை, அதனுடைய நான் அதை பற்றி இதண்ட விரும்பலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இது உண்மையாக இருந்தால் அப்படிப்பட்ட அசெட்ஸை வந்து சீஸ் பண்ண சந்தர்ப்பம் நிச்சயமாக கனடிய அரசாங்கம் இந்த சட்டத்தின்படி செய்யலாம். 2வது வந்து அவர்களுக்கு டிராவல் பேன், இது நாட்டுக்குள்ள வாரத்துக்கு வந்து அவர்கள் இன்அட்மிசிபிளாக இமிகிரேஷன் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்டின் படி, எழுப்பாண்டு சொல்ற ஆக்டின் படி அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரையலாது, கனடாக்கு வரையலாது. வந்தார்கள் என்றால் அவர்களை திருப்பி டிடைன் பண்ணிட்டு அவர்களை திருப்பி அனுப்புவார்கள். எல்லாத்தில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கனடாக்கு வந்து மாறிக்கறி வந்தால் அவர்களுக்கு எதிராக சார்ஜஸ் கூட எதிராக வரலாம், வாரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதுதான் இன்றைக்கு வந்த சாங்ஷன். இதுல 4 பேரை வந்து அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றது கோட்டபாய ராஜபக்ஷ, இவர்கள் 2 பேருக்கும் குறிப்பாக இருக்கிற குற்றச்சாட்டு வந்து இவர்கள் அந்த
போராட்டத்தில் கடைசி நேரங்களில் மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஜனாதிபதியாக இருந்தார். மற்றது அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். அதுக்கு மேலாக கோத்தபாய ராஜபக்ஷ வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். எங்களுக்கு தெரியும். அவர்கள் நோ ஃபயர் ஜோனுக்குள் அவர்கள் பாம்பு பண்ணியிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்க இலங்கை மாணவர்கள் பாம்பு பண்ணியிருக்கிறார்கள். மற்றது என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்சஸ் என்று சொல்ல போனால் சில பேரை காணாம போய் இன்னும் வேற இல்லாம காணாம ஆக்கப்பட்ட ஆக்கள், சரண்டர் பண்ண ஆக்கள் 2009ஆம் ஆண்டு மிலிட்டரிக்கு சரண்டர் பண்ண ஆக்கள். மற்றது பல பல குற்றச்சாட்டு அவர்களுக்கு எதிராக இருக்குது. அவர்களுக்கு குறிப்பாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர்கள் ஒன்றும் இந்த அளவு தெரிஞ்சு கொண்டு ஒன்றும் செய்யவில்லை என்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விடயங்களும் வந்து அவர்கள் ப்ரிவென்ட் பண்ணவே இல்லை. அதனுடைய க்ரோஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அவர்களுக்கு 2 பேரும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலாக ஸ்டாஃப் சர்ஜன்ட் சுனில் ரட்நாயக்கா நாங்கள் பார்த்தோம் என்றால் இவர் வந்து மினிசுவேல் மேசக்கர் என்று சொல்ற விடயம் 2000ஆம் ஆண்டு நடந்த விடயத்தில் 8 தமிழ் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பர்சன்ஸ் வந்து அதுல குறிப்பாக 5 வயதும் 2 இளைஞர்களையும் அவர்கள் சாக்காடினாண்டு 2015ஆம் ஆண்டு அவர்களுக்கு எதிராக அந்த கன்விக்ஷன் வந்தது. அவர்களை 2020ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள், பார்டன் பண்ணியிருந்தார்கள். அதே மாதிரி லெப்டினன்ட் கமாண்டர் சந்தனா பிரசாத் ஹெட்டராச்சி நேவி சம்பத் என்று சொல்றவர்களை வந்து இது ட்ரிங்கோ 11 என்று சொல்வார்கள். அவர்களை பல பல 11 இளைஞர்களை அவர் 2008-9ஆம் ஆண்டு அவர்களை அதை முதல் அரெஸ்ட் பண்ணப்பட்டது 2018ஆம் ஆண்டு. ஆனால் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு விதமான சாங்ஷனும் வந்து ஃபண்டமெண்டலி சேம் என்றாலும் 2 கேட்டகரியும் கொஞ்சம் வித்தியாசம் நினைக்கிறேன். இந்த முதல் 2 பேரும் மஹிந்தாம் கோத்தபாயம் வந்து அவர்கள் நாட்டுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள். மற்ற 2 பேரும் வந்து நாங்கள் அந்த தமிழ் அந்த ஸ்ரீலங்கன் அட்வொகசில நாங்க சொல்றது வந்து எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்றால் இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல ட்ரிங்கோ 11 எங்களுக்கு நேரடியாக குற்றச்சாட்டப்பட்ட ஆக்கள் இருந்தாலும் இலங்கை அரசாங்கம், இலங்கை லீகல் சிஸ்டம் வந்து அவர்களுக்கு எதிராக சரியான ஆக்ஷன் எடுக்கவில்லை. அதனுடையாக இது ஒரு உதாரணம், இலங்கையில இருக்கிற லீகல் சிஸ்டம் வேலை செய்யலையானது இது ஒரு உதாரணம். அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் மேசக்கர் வந்து சரியான ஒரு உதாரணம். இது 2000ஆம் ஆண்டு நடந்த விடயத்துக்கு கணக்கு விட்னஸஸ் இருந்தது, எவிடன்ஸ் இருந்தாலும் அவர்களை இவன் கன்விக்ட் பண்ண பிறகு கூட அவர்களுக்கு பாடன் கிடைச்சாங்க. ஸோ இது வந்து 2ம் மிக முக்கியமான விடயங்கள். கடைசி 2 பேரும் வந்து முதல் யுஎஸ் அரசாங்கம் 2 வருடத்துக்கு முதல் அவர்களை டிராவல் பேன் போட்டிருந்தார்கள். இது யுஎஸ்ல வந்தது வந்து டிராவல் பேன் மட்டும்தான். அவர்களை அந்த நினைக்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் டே அன்றில் அவர்களை போட்டிருந்தார்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்தா கோத்தபாயாவும் வந்து முதலாவது தடவையாக ஒரு அரசாங்கம் சாங்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை வச்சுக்கொண்டு வேற நாடுகளும் இதை ஃபாலோ பண்ணுவார்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒரு சரியான ஒரு கிரிட்டிக்கலான டைம் இலங்கையை பொறுத்தவரையில. இப்ப இது இவர்கள் பல தேர்தல் வந்தாலும் கடைசியா அது தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், அவர்கள் முழு பேரும் எதிர்த்து கோத்தபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வளைக்கிற வேண்டிய ஒரு நிலை வந்துட்டது. அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ வந்து அவருடைய பிரதம மந்திரி பதவியை வந்து அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு விலகிட்டு இருக்கிறார்கள். அதனுடைய இது ஒரு சரியான முக்கியமான நேரம். நான் நம்புறேன் இலங்கைக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய, இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ், முதலாவது நீங்கள் உங்களுடைய இம்ப்யூனிட்டியை வந்து நீங்கள் நிப்பாட்டுங்க. ஒரு ஆள் குற்றம் செஞ்சால் அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேணும். ரூல் ஆஃப் லா வந்து மிக முக்கியம். அதாவது பிளவிட்டாலும் அவர்கள் வந்து சட்டத்துக்கு மேல்படியில இருக்கிற இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம் அவர்களை ட்ரீட் பண்ண வேணும். மற்றது சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கு. சர்வதேச நாடுகள்
நிச்சயமாக இலங்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்குது. அதனுடைய உங்கள் உங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் அதுல பிள்ளையான ஆட்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தால் அது வந்து பழைய paramilitary-ஆக்களாக இருக்கலாம், அது தமிழாக்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்மி கமாண்டர்ஸ் சரத் பொன்சேகாவா இருக்கலாம், ஒரு சிவர சில்வா இருக்கலாம். அவர்களுக்கு அரசாங்கத்தில் இடமில்லை என்ற ஒரு ஒரு விடயமும் இந்த இந்தியன் நியூஸ் வந்து நான் நம்புறேன். அந்த மெசேஜும் வந்து அனுப்புறேன். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:13 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. So again, Scarborough-Rouge Park MP Gary on the Sangari. நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கார். Again, we all know இது ஒரு important step. Again, நிறைய நாட்டில் வந்த sanction, especially இவர்களுக்கு வந்து போடாத நிலைமையில் வந்திருக்கு. கனடா போட்டபடியே வேறு நாட்டிலும் இதே ஃபாலோ பண்ணி அவியம் சேவியம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். அண்ட் அகேன் இது ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயம்ண்டா, அவர் சொன்ன விஷயம் வந்து இப்போ யாரெண்டாலும் தப்பாக இஃப் தே டூ சம்திங் ராங் தென் சட்டம் மீறி யூ ஹாவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப் டு தட். அதை வந்து உங்களுக்கு இப்போ ஒரு டைம் கேட்ச் அப் பண்ணுமெண்டு. ஸோ இப்போ ஹோப்ஃபுல்லி இந்த டைம் செஞ்ச பிள்ளைகள் எல்லாத்துக்கும் there will be some sort of outcome for it. So we'll see என்னென்ன நாட்டில் இப்போ கண்டினியூ பண்ணி இந்த சாங்ஷனோட என்னென்ன கூடுதல் நடக்க போதுண்டு. So again, we'll keep you updated on that as well. அடுத்தது we are going to go to our Canadian வளம். So இன்றைக்கு கனேடிய வளத்தில் we're going to talk about our North American Summit. So North American Summit usually trois amigos என்று சொல்கிறது, 3 friends என்ற வழியா 3 friends 3 பேர் சொல்கிறது, கனடாவை, US, மெக்சிகோ. ஸோ again North America இந்த countries எல்லாம் சேர்ந்து கூடி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி காய்க்கிறவ. So again this was Mexican president and then we have Prime Minister Justin Trudeau and US President Joe Biden. So இந்த விஷயத்தில் வந்து again Canada, US, மெக்சிகோன்னு பார்த்தா ஒரு 3 வித்தியாசமான relationships என்று சொல்லலாம் with each other, again with the US especially. So Canadaவும் USம் they try to have a separate relationship compared to Mexico. US சில ரூல்ஸில் வந்து they tried to make Mexico Canada உண்டா ஒரு இதாக குரூப் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் கனடா கூடுதலாக அப்படி விரும்புகிறேல. ஸோ they want to stand out, I mean own relationship, தங்களோட இஷ்யூஸ் வந்து டீல் பண்ணணும்ண்டு. அது ஏன் காரணம்ண்டா, இப்போ கனடாவும் மெக்சிகோவும் பார்த்தீங்கன்னா they're 2 different countries. கனடாவுக்கு என்னென்ன தேவைப்படுமோ என்னென்ன டீலிங்ஸ் அவைக்கு இருக்குமோ மேபி அதோட சேம் டீலிங்ஸ் வந்து மெக்சிகோவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் தங்களோட ஒரு செப்பரேட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் 2 கண்ட்ரிக்கும் வந்து கூடுதலாக பெனிஃபிட் ஆகும்ண்டு. ஸோ இந்த சமட்டில் வந்து நிறைய விஷயம் காய்ச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் வந்து ட்ரேட் டிஸ்பியூட்ஸை பற்றி. ஸோ அகேன் ட்ரேடிங் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களோட எக்கானமியும் க்ரோ பண்ணுறது, ஜாப்ஸ் எல்லாம் சஃபிஷியன்ட் ஆக்குறது. ஸோ அதெல்லாம் காய்ச்சிருக்கிறேன். as well as ஆட்டோ செக்டர், இது வந்து US கனடாவுக்கும் குறிப்பிட்ட காய்ச்சிருக்கிறேன். முதல் we were supposed to have an electric tax, but thankfully Canada அதிலிருந்து தப்பிச்சு from the last summit. So electric carsக்கு வந்து மெக்சிகோ கனடா அது குரூப் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், but they didn't want to. And again in the reasons எல்லாம் important to keep both Canada, US and Mexico separate relationships, as well as Nexus பற்றி காய்ச்சிருக்கிறேன். So again Nexus நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்களாலும் இல்லாட்டி if you're trying to get to US ஒரு செப்பரேட் லைன் இருக்கும். யூஸ்வலி கூடாக்கள் அங்கே இருக்க மாட்டியும். Nexus holders வந்து they're frequent travelers. So USக்கும் கனடாக்கும் ஆஃப்டனாக ட்ராவல் பண்ணுற ஆக்களுக்கு அவை வந்து ஒரு நெக்ஸஸ்
பாஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ they don't have to wait in line. எல்லாரும் சேர்ந்து இந்த லைனில் போனால் ஒரு ப்ரீ குவாலிஃபைட் ஒரு லைன் என்று சொல்லலாம், அதுக்கு குயிக்காக செக் பண்ணி விடுறதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை பற்றி காய்ச்சிருக்கேன், but we'll get into detail about that after. So first we're going to see இந்த சம்மிட்டுக்கு வந்து மெக்சிகன் பிரசிடென்ட் Prime Minister Justin Trudeauவையும் President Joe Biden வெல்கம் பண்ணுறது. And now the official photograph of the heads of government and their wives will be taken. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant, Scarborough-Ville, Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:20 p.m. in Toronto and the temperature is -1 degrees Celsius. So if the clip again, it was President Joe Biden, Prime Minister Justin Trudeau, and the Mexican President along, the better half sort of. முதல்ல இருந்த ஒரு வெல்கமிங் செரமோனி நடந்திருக்குது. ஸோ again இதுக்கு அப்புறம் அவை கதைச்சு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி again இஷ்யூஸ் எல்லாம் அவை என்னென்ன நாட்டில் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறோம், வேறு நாட்டில் என்னென்ன செய்யலாம்ன்ட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் again சம்மிட் முடிச்ச அப்புறம் 3 பேருமே கழிச்சிருக்கேன். ஸோ let's see what they have to say. And we're true partners, the three of us, working together with mutual respect and a genuine like for one another to advance a safer and more prosperous future for all of our people. And the reason for this summit, this trilateral relationship, are so impactful is because we share a common vision for the future grounded on common values. And I mean that sincerely, common values we share in our countries. Since becoming president, I've been laser focused on rebuilding the U.S. economy. People remember what happened just a few years ago when the certainty of this partnership was in question. Investors, businesses, workers, and citizens all worried
about what would happen. When free trade is at risk, that isn't good for competition in the global market. Thankfully, the belief in free and fair trade won the day. We renegotiated and we got an even better deal. To put it simply, we are and always will be stronger together. Obviously, this current situation is heart-wrenching, and we need to continue to be there for the people of Haiti, but we need to make sure that the solutions are driven by the people of Haiti themselves. That's why Canada's focus, as we've stepped up over the past months, has been, first of all, in putting significant sanctions on the elites who are responsible for so much of the violence and political instability in Haiti. A handful of small, extraordinarily wealthy families in Haiti have been causing much of the strife because of political and pecuniary interests, and that is why the sanctions that Canada has put forward are causing significant impacts on the ground. We're also moving forward with significant supports for the Haitian National Police, including with armored vehicles that the Americans have stepped up on as well, to ensure that the police is able to stabilize the situation on the ground. Obviously, there's much more to do. We've sent down a group of interlocutors to work both on the political side, but also to liaise directly with the security officials on the ground so that we can be responsive in immediate ways to what is needed for the Haitian National Police to get a better control and ensure greater stability for the people of Haiti. The UN called in September for the free flow of food, medicines, water, and fuel. Much of that has started again. It's still not where it needs to be, but we're going to continue to lean in on ensuring that that happens. But at the same time, we are working with partners across the Caribbean and indeed with the United States and Mexico to ensure that if the situation starts to deteriorate once again, we will have options. But like I said, we're going to make sure that what we do this time allows for the Haitian people to get the situation under control, and a big part of that is putting those sanctions on the Haitian leadership. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:26 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. So, அடுத்தது we're going to have a look at is Canada they're making an investment or a donation சொல்லலாம் of $406 million. So again, $406 million, a lot of money. இது எங்க போகுது? So இந்த சம்மட் நடக்கும்போது Prime Minister Justin Trudeau, US President Joe Biden ஓட சைடில் வந்து காய்ச்சிருக்கார் about something for Ukraine. So Canada வந்து ஒரு $406 million surface to air missile system வந்து யுக்ரைனுக்கு வாங்கி டொனேட் பண்ண போறியும். அகேன் ரீசன் என்னடா, ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையால் ரஷ்யா has a lot of weaponry, நிறைய வாருக்கு யூஸ் பண்ணுறது, மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறது, அந்த இதில் வந்து கூட டெவலப்டாக அவைட்டு கூடி இருக்கிறபடியே யுக்ரைனை வந்து ஆல்மோஸ்ட் புலி பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ அவைக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. they have people
பட் டெக்னாலஜி அந்த இதிலெல்லாம் இல்லை. ஸோ கனடாவோட ஃபர்ஸ்ட் ஒரு டொனேஷனாக யுக்ரைன்ட ஏர் சிஸ்டம் ஃபார் தேர் ஏர் ஃபைட்டர்ஸ் இந்த வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஃபார் $406 million வந்து கொடுக்குறோம். இதை வந்து யூஎஸ்கிட்டேருந்து தான் வாங்கி கொடுக்க போகிறோம், பிகாஸ் யூஎஸ் இஸ் ஒன் தட் ப்ரொடியூசஸ் இட். ஸோ அகேன் இது வந்து சைடில் காய்ச்சி ஹி மேட் தம் அவேர் ஆஃப் தட், இப்படி நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி யுக்ரைன் வந்து டிஃபென்ஸ் கூடுதலாக அதில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரஷ்யா இதில் பார்த்து கொஞ்சம் அட்லீஸ்ட் பேக் ஆஃப் பண்ணுவேன். அண்ட் தே வாண்ட் டு அட்டாக் தம் மோர் பிகாஸ் அவிட்டம் வெப்பன் இருக்கும் at this point. But அடுத்தது we are going to go take a break with this at our currency rates, and then we'll come back. ஆம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 10 செவ்வாய்க்கிழமை இலங்கை 273 இலங்கை ரூபா, இந்தியா 62.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 10 செவ்வாய்க்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ், அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்கார்பரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:30 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. So I'm going to currency rates and pataches. So we are going to go back to our Twa Amigo on the North American Summit. So again, in the summit lavanda and sonamari over a country over relationship vechirkriam again ave in the country like in a mukkiyamo between the countries and a mukkiyamo adapatti nariya kachirkriam. So idu vanda Canada kum US kadela ave enna kachirkriam and first we'll have a look at that. So ave vanda nariya vishayangal kachirkriam. So Prime Minister Justin Trudeau he spoke about again trade patti, US and Canada kadela, security situation, Haiti patti, critical mineral supply chains and green energy. And I know green energy vanda over a summit la pathingalanda or main our issue kaipam because unfortunately angada world technology lam por kadela a lot of gas emissions ella nadandodukku, and that's not good for the earth, for humans angada overall just on the planet. So green energy vanda kaikirada, it's a very important thing that they do every summit, and happy to see in the muriyam adapatti kaichirukku. And again also they spoke about in the Nexus program. So COVID ala sila vishayangal stop pannirukka. Again Nexus program vanda sila locations ellam they had paused it. என்னடா ஜஸ்ட் யூஎஸ்க்கு போயிட்டு வரது, கனடாவுக்கு போயிட்டு வரது வித் கோவிட் ஒரு டிரான்ஸ்மிஷபிளான ஒரு சுச்சுவேஷன் வேணாமேன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ திருப்பி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் எடுத்து எப்போ தொடங்கலாம் again because it's convenient for Canadians and US people to go back and forth. பட் மற்ற விஷயம் என்ன நடந்துக்கிட்டா பிரசிடென்ட் ஜோ பைடன் கனடாவுக்கு வரதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் விசிட் வந்து மார்ச்சில் வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறோம்ட்டு இப்போதைக்கு ஒயிட் ஹவுஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலி இந்த ஒரு நாட்டும் கனடா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ணும்போது கனடா இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் தி டென் டு விசிட். பட் அகேன் US President Joe Biden கோவிடால் again most people didn't travel everywhere. Zoom call appadi or meeting தான் நடந்திருக்கும் வெளியே அவை போய் அந்த கண்ட்ரிக்கு போய்
அவையோட பேசி அகேன் பொலிட்டிக்கல் ஆக்களோட சந்திச்சு அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணல. ஸோ அகேன் இந்த மார்ச்சுக்கு தான் அது அகேன் ஒயிட் ஹவுஸ் கன்ஃபர்ம் பண்ணி US President Joe Biden supposed to come to Canada. So again, hopefully in the plan he does. And again, in the summit கழிச்ச விஷயங்கள் வந்து hopefully it continues to also get resolved as well. So we are going to see a clip இது வந்து President Joe Biden and Prime Minister Justin Trudeau அவை வந்து செப்பரேட்டாக இந்த விஷயம் கழிக்கும் போது இந்த கிளிப் பார்த்துருக்கோம். The President of Mexico. But I think what we should be doing, and we are doing, is demonstrating the unlimited economic potential that we have when we work together and in the hemisphere, and to help the entire hemisphere. There's a lot we're going to be talking about, including clean energy. We should be the clean energy powerhouse of the world. That's not hyperbole. I genuinely mean that. And we're also in a situation where we're in the process at home, and you are as well. We've talked about it. Strengthening our supply chains so that no one can arbitrarily hold us up, or a pandemic in Asia cause us to not have access to critical elements that we need to do everything from build automobiles to so many other things. And together, I think we're achieving some really significant things. Today we're going to discuss how we can try to help stabilize Haiti, how we can deal with migration, and at the same time bolster our national security. So I want to thank you again. You've always been there whenever I've called. You picked up the phone. I always think it's the same here. I don't think we have, as I told one foreign leader who was with a different perspective than you and I have on world peace. And I said to him, well, I'm lucky. I got Canada north and Mexico to the south, and 2 oceans on either side. You've got, and I described his circumstance, and he just looked at me like, but it's true. We got to make the most of it, and so thank you for everything. Thank you, Joe. It's so good to be able to spend a little time with you here on some more local issues. You and I have been working so closely on significant global issues, whether it's the pressures of China and Russia's illegal invasion of Ukraine, and the need to continue to stand up strong for democracy, for the rule of law, for opportunities and inclusive economic growth around the world. But as you say, there are tremendous things that we can build on here at home. North America is the largest free trading bloc in the world, larger even than the European Union. We have a tremendous amount to contribute to the world in goods and services, but also in technologies and solutions that the world really needs. And our capacity to work together has brought us to places of extraordinary success, but at a time of disruption around the world, a time of very real challenges, we can and must be doing even more. So I'm really pleased with all the work that our folks have been doing over the past many months and years on aligning, on coordinating, so that we're leading the way on the net zero transition we all have to do, while at the same time ensuring that individual Canadians and Americans and Mexicans and others around the world can see themselves in the future in an optimistic way, and understand that yes, we're at a time of challenges and strife, but you're right, there's a lot of reasons to be optimistic, especially for those of us in our countries. But it's going to take a lot of work, something that neither you nor I nor mostly our citizens have ever been afraid of. Rolling up our sleeves and building that better future and those better communities is absolutely essential. So as we talk about issues, whether it's Haiti, whether it's some of the challenges in South America, whether we talk about critical minerals and energy and how we're going to continue to move forward to create those efficient and resilient supply and value chains that we need, there's a lot that we're going to be able to do together. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500.
மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada. Dan show is sponsored by IPA Gold and Silver House located in Markham. Time on the 9:37 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. அடுத்தது what we're going to have a look at is Toronto Mayor John Tory. So again, Toronto budget, I know we spoke about the release பண்ணப்போ என்னத்துக்கு எவ்வளோ காசு போகுதுன்ற இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த செக்டர்ஸுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் தெரியும் inflation is a problem. Because எல்லாத்தையும் கூடின பிறப்பு லிவிங் ஜஸ்ட் காஸ்ட் எல்லாம் ஸோ உங்களோட ஃபுட் எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வீடு இருக்கிற மார்க்கெட் எல்லாத்துலேயும் வந்து தேர்ஸ் அன் இன்க்ரீஸ் இருக்குது which is really hard already to manage. ஸோ இதுக்கு மேலால் there is a proposition John Tory வந்து மேக் பண்ணியிருக்கார். இதை வந்து a lot of people are not happy with it, but என்ன கேட்குறீங்கண்டா they're asking people to pay more money. ஸோ அகேன் இது எங்கே வரப்போதுண்டா இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் டொராண்டோவில் ஒரு வீடு இருந்தால் உங்களுக்கு கூடுதலாக கட்டணுமெண்டு ஒரு இது கொண்டு வரப்போம். அண்ட் இதில் வந்து அகேன் they were proposing a sizable property tax, which means it was looking at about $200-300 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்க்ரீஸில். அண்ட் அகேன் இது வந்து 2023 பட்ஜெட் கதைக்கும்போது சிட்டி ஹாலில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது சொல்லியிருக்கிறார். அண்ட் அகேன் அவர் என்ன அழுத்தி சொல்லியிருக்காருண்டா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6.6% தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதை விட கீழே தான் எங்களுடைய இன்க்ரீஸை நாங்கள் வந்து சொல்கிறோம் ஃபார் த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹைக். பட் ரெண்டாலும் லைக் எங்களுக்கு தெரியும் இதை வந்து அந்த 6.6 தாண்டாட்டியும் இட்ஸ் ஸ்டில் லாட் ஆஃப் மணி அண்டு. ஸோ அகேன் இதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறார். பட் அகேன் nonetheless he's still saying ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் லெவலில் உங்களுக்கு அந்த ஹைக் வரமெண்டு, which means உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் கூடுமெண்டு. Along with this also என்ன கூடுமெண்டா not just your property tax, utilities, and அது வந்து monthly ஒரு $20 to $40 ரேஞ்சில் அது வந்தும் கூடும். So again, if you live in Toronto, it might get a little more expensive, so plan out your expenses and everything. On top of this, also another problem for Torontonians, on the TTC. So TTC வந்து they're actually planning ஒரு 10 cents fare hike. ஸோ உங்களோட ஃபேர் நீங்கள் என்ன காசு கட்டுறீங்க 10% வந்து கூடி டிக்கெட் whatever it is. அண்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு கூடினாலும் சரி அகேன் பிகாஸ் TTC is I think one of the most reliable transportations that at least I've seen Ontarioவில் வந்து பார்த்தீங்களா வேறு சிட்டியில் அப்படி பார்க்க இது கூட பஸ்ஸஸோட இல்லாட்டி கூட நேரம் வந்து அந்த பஸ் வந்து கொண்டு போகும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி டூ மச் லேட் டைம்ஸ் ஏர்லி டைம்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஓகேயா இருக்கும். பட் TTC என்ன சொல்கிறேன்டா இப்போதைக்கு வித் இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் அவைக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஃபேர் வந்து கூட்டி போட்டு எங்களோட சர்வீசஸ் ஆக்சுவலி வந்து குறைக்க போகிறோம்ட்டு. ஸோ a lot of people are going to be paying more for less services. So again Toronto ஒரு ஃபைனான்ஷியலி we don't know அங்கே போகுதுன்ற பட் இப்போதைக்கு ப்ராப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கூட காசு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் கொடுப்பதுண்டு உங்களோட யூட்டிலிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கொடுப்பதுண்டு. பட் அகேன் we'll see when they confirm என்னத்துக்கு போகுதுண்டு and what dates they start, and hopefully it's not too bad. அடுத்தது we are going to go to our weather. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு weatherன்னு பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல்.
வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபார்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பெறத்தில் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:42 p.m. in Toronto. The temperature is -1 degree Celsius. அடுத்தது we're going to have a look at is airlines பத்தி. So again, I know எல்லாருக்கும் தெரியும் Sunwing airline நிறைய நியூஸ்ல அடிபட்டிருக்கு. Again ஏன் விஷயத்துண்டா அவை மெக்சிகோல நிறைய பேர் போயிருக்கிறோம், but they got stuck again because of the weather conditions and the winter storm எல்லாம் வந்தபடியே நிறைய flights வந்து cancel ஆச்சு, delay ஆச்சு, அந்த luggage எல்லாம் தொலைஞ்சு போச்சு. சிலாக்கள் ஏர்போர்ட்ல they had to sleep படுக்கிற வரைக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும். So again, it was just a really really horrible situation or a horrible feeling and just overall horrible. So in இதுக்கு வந்து what's happened is I don't know if எவ்வளோ பேர் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கிறீங்க இல்லாட்டி ஃப்ளைட் போய் உங்களுக்கு கேன்சல் ஆகி இல்லாட்டி டிலே ஆனால் if it's delayed over a few hours இல்லாட்டி லாஸ்ட் மினிட் கேன்சல் பண்ணால் ஏர்லைன் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு காம்பன்சேஷன் ஒரு ரீஃபண்ட் ஏதாவது ஒன்று இருக்கு. பட் யூஸ்வலி அதை வந்து எந்த ஏர்லைனும் they don't advertise it. One, because they don't want to give you your money back. So two, உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த நீங்கள் அந்த ரீஃபண்ட் போய் கேட்குறக்கு உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி யூ won't know either. And யூஸ்வலி இது வந்து ஒரு 2-3 days தான் அந்த ஃப்ளைட் அந்த எப்போ கேன்சல் ஆச்சோ அதுலேருந்து ஒரு 2-3 days டைம் தான் இருக்குது நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கிடையில் நீங்கள் பண்ணாட்டி they'll just say, oh, you didn't meet the deadline, so உங்களுக்கு you don't have to give anything. And again, reason என்னடா, it makes it hard for people. So தெரியாத வைக்க அவைக்கு தெரியாது, பட் தெரிஞ்ச வைக்கும் அது கஷ்டமான ஏன்டா அப்போதைக்கு நீங்கள் எல்லாம் டீல் பண்ணி if you get another flight even ஒரு அந்த மட்ட டைமில் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த யோசனை இருக்காது, and then அந்த டெட்லைன் பாஸ் பண்ணிடும். ஸோ இதை பற்றி தான் மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒமர் அக்பர் ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருண்டா, இந்த ஹாலிடே டைமில் என்ன ஆக்களுக்கு நடந்திருக்கோ அதை வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அண்ட் ஒவ்வொரு ஏர்லைனும் what they should do is not ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்பினா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும்டா, அப்படி ஒரு சிஸ்டம் இல்லாமல் உங்களோட ஃப்ளைட் டிலே ஆச்சுண்டா கேன்சல் ஆச்சுண்டா அண்ட் அகேன் அந்த ஏர்லைனோட if it's that airline's fault automatically உங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும், which I think is reasonable because again உங்களோட காசை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு when you're not wrong it shouldn't be a question. அதை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸோ அவர் சொல்கிறார் he's definitely going to try இது வந்து ஒரு couple of months வந்து இது enforce பண்ணுறதுக்கு எல்லா ஏர்லைனும் இப்படியா வந்தால் ஆட்டோமேட்டிக்லியாக இந்த காம்பன்சேஷன் இந்த ரீஃபண்ட் உங்களுக்கு வரணும்ண்டு. because he said இந்த ஹாலிடே டைமில் நடந்தது வந்து it shouldn't ever happen again and people அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி அனுபவிக்கக்கூடாதுன்ட்டு. so again hopefully like everyone that has dealt with it இப்பெல்லாம் நீங்கள் ஓகே இருக்கிறீங்க, பட் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரூல் அவை கொண்டு வர பிரேமா இல்லையாண்ட இன்னும் தெரியாது, பட் hopefully they do and we hear about it. Also speaking about airlines, ஒரு good news, ஒரு airlines வந்து usually புதுசாக செய்யும்போது they usually have promotions that people take advantage of. Promotion சொல்லும்போதே ஒரு புது ஏர்லைன் மோஸ்ட் ஆக்கள் பயப்படவே honestly ஒரு புது ஏர்லைன் ட்ரஸ்ட் பண்ணி போகிறதுக்கு, பட் சம்டைம்ஸ் இட்ஸ் a good thing. இப்போ கனடா வந்து there's Flair Airline, Lynx Airline and அவை வந்து நிறைய சக்ஸஸ் எடுத்து lot of flights எல்லாம் போய் வருது, ஸோ it's a good thing. ஸோ அதே போல் இந்த வருஷமும் ஹாமில்டன் ஏர்போர்ட்லேருந்து ஆக்சுவலி ஹாமில்டன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கேருந்து 26 யூரோப்பியன் சிட்டிஸுக்கு வந்து ஃப்ளைட் அங்கேருந்து போகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து June 22 தொடங்கி அங்கே போகுது. ஸோ எந்தெந்த சிட்டிஸ் பார்த்தீங்களா, லண்டன், பாரிஸ், பெர்லின், கோப்பன்ஹேகன், டப்ளின் Brussels, Stockholm, Gothenburg and வேறு சிட்டிஸும் இருக்குது. இது வந்து எவ்வளோத்துக்கு குறைஞ்ச விலை தாரியம்டா $169, which is really really cheap actually, because I know நாங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா அப்படி போகும்போது அந்த கரெக்ஷன் ஃப்ளைட்டுக்கே like it's like $1,000-$2,000, so really cheap. But என்ன கண்டிஷன்டா நீங்கள் வந்து January 31st புக் பண்ணணும். அண்ட் அகேன் இந்த ஃப்ளைட் எப்போ எடுக்கலாம்டா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் போகிற ஃப்ளைட்ஸுக்கு புக் பண்ணணும். ஸோ அகேன் இப்போ புக் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு வெயிட் till then.
Again, I mean, the prices எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு carry on ஒரு free included, not a whole luggage. So அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர நினைக்கிறேன், but it's still not as much as நீங்கள் தனியாக ஒரு யூஸ்வலாக ஒரு டிக்கெட் போடுறதா இருந்தால். So இந்த ஏர்லைனுக்கு நேம் வந்து Play. So look it up, guys. Again, January 31st கடையில். If you want to visit a European city, கண்டிப்பாக check it out and visit there and check it out. Lastly, we are going to go to our news. So let's go to Dushanti for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ உட்பட 4 இலங்கை அரசு அதிகாரிகள் மீது கனடா தடைகளை விதித்துள்ளது. 2009ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் விளங்கிய மஹிந்த ராஜபக்ஷ அதே காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக பதவி வைத்த அவரது சகோதரர் கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோர் மீது கனடா தடைகளை விதித்துள்ளது. தவிரவும் இலங்கை இராணுவத்தின் ஸ்டாஃப் சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்க, கடற்படை புலனாய்வு அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி ஆகியோர் மீதும் இன்று தடைகள் அறிவிக்கப்பட்டன. இலங்கை ஆயுதப் போரின் போது நிகழ்ந்த மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான 4 இலங்கை அரசு அதிகாரிகள் மீது சிறப்பு பொருளாதார ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தடைகள் அறிவிக்கப்பட்டன. கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி இந்த தடைகளை அறிவிக்கும் அறிவித்தலை என்று வெளியிட்டார். சிறப்பு பொருளாதார ஏற்பாடுகள் சட்டத்தின் விதிகள் தடை விதிக்கப்படுவோருடனான வணிக தொடர்புகளை தடை செய்வதால் கனடாவில் இருக்கக்கூடியவர்களது சொத்துக்கள் உறைநிலையில் வைக்கப்படுகிறது. அதேவேளை குடிவரவு அகதிகள் பாதுகாப்பு சட்டப்படி அவர்கள் கனடாவுக்குள் அனுமதிக்கப்படுவதும் தடுக்கப்படுகிறது. இலங்கையில் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையின் பிடியில் இருந்து விலக்களிக்கப்படுவதை கனடா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கான உறுதியான செய்தி இன்றைய தடை என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். 4 இலங்கை அரசு அதிகாரிகள் மீதான தடை அறிவித்தல் கனேடிய தமிழர்களின் ஒரு கூட்டு வெற்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். இன்று வெளியான தடை அறிவித்தல் குறித்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். போர்க்குற்றவாளிகள் மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோர் மீது கனடா விதித்த தடைகளை ஸ்கார்பரோ-ரூஜ் பார்க் நாடாளுமன்ற உறுப்பினரான கரி ஆனந்த் சங்கரி வரவேற்றார். கனேடிய அரசு இந்த 4 இலங்கை அரசு அதிகாரிகள் மீதும் விதித்த தடைகள் இலங்கையில் பொறுப்பு கூறலை நோக்கிய முக்கியமான அடுத்த கட்டமாக அமைகின்றன எனவும் அவர் கூறினார். இந்த தடைகளை விதிப்பதற்கு அழைத்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் சங்கரி பாராட்டு தெரிவித்தார். இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கனடா விதித்துள்ள பொருளாதார தடைகளை மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வரவேற்றுள்ளார். தமிழ் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் எதிர்கொள்ளும் நிலையில் இன்றைய அறிவித்தல் சரியான திசையை நோக்கிய ஒரு படியாகும் என ஸ்கார்பரோ-ரூஜ் பார்க் மாகாண சபை உறுப்பினரான அவர் குறிப்பிட்டார். இலங்கை அதிகாரிகள் மீது பிறப்பித்துள்ள கனேடிய அரசாங்கத்தின் தடைகளை கனேடிய தமிழர் பேரவை வரவேற்றுள்ளது. போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இலங்கையின் மீது எழுந்த நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை தனது அறிக்கையில் கனேடிய தமிழர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்களுக்கு காரணமானவர்கள் மீது தடைகளை விதித்ததற்காக கனேடிய அரசாங்கத்திற்கு கனேடிய தமிழர் தேசிய அவை நன்றி தெரிவித்துள்ளது.
தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலில் இன்றைய தடை அறிவித்தல் ஒரு மிக முக்கியமான படியாகும் என கனேடிய தமிழர் தேசிய அவை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்வரும் மார்ச் மாதம் கனடாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். 2021 ஜனவரியில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் கனடாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இந்த பயணம் குறித்த அறிவித்தல் இரு நாடுகளின் அதிகாரிகளால் இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. மெக்சிகோ நகரில் வட அமெரிக்க தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அமெரிக்க ஜனாதிபதி பைடனும் இன்று சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது பைடனை கனடாவிற்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ட்ரூடோ அழைத்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதிகள் தங்கள் பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் கனடாவிற்கு பயணம் மேற்கொள்வது வழக்கமாகும். கோவிட் பயண கட்டுப்பாடுகளால் ஜனாதிபதி பைடனின் கனடாவிற்கான பயணம் தாமதமானது. மத்திய அரசின் நிதி உதவி இல்லாமல் சுகாதார சீர்திருத்தங்களை தொடர தயாராக உள்ளதாக அல்பர்டா முதல்வர் தெரிவித்தார். மாகாண சுகாதார பாதுகாப்பு முறையை சீர்திருத்த மத்திய அரசின் பணத்திற்காக காத்திருக்கவில்லை என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். மத்திய அரசு எங்கள் நிதியுதவி பங்குதாரராக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சுகாதார சீர்திருத்தங்களை நிறுத்த முடியாது என அவர் கூறினார். எந்தவொரு நிபந்தனையுமின்றி மத்திய அரசு நிதியுதவியை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மாகாண முதல்வர்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகின்றனர். சில நிபந்தனைகளுடன் கனடா சுகாதார இடமாற்றத்தின் பங்கை அதிகரிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கடந்த நவம்பரில் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை தங்களை சந்திக்குமாறு முதல்வர்கள் கடந்த ஆண்டு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு விமான ஏவுகணை உபகரணங்களை நன்கொடையாக வழங்கிய கனடாவிற்கு உக்ரைன் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். உக்ரைனுக்காக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட விமான ஏவுகணை உபகரணங்களை கனடா வழங்கும் என்ற அறிவிப்பை இன்று கனேடிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டது. இந்த நன்கொடைக்கு உக்ரைன் ஜனாதிபதி கனேடிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். ஜஸ்டின் ட்ரூடோவின் ஜனநாயகம், மனித உரிமைகளுக்கு ஆதரவான உண்மையான தலைமை மீண்டும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என உக்ரைன் ஜனாதிபதி கூறினார். கனடாவின் நன்கொடை அழிவுகரமான வான்வழி தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த உதவும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நடைபெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கைத்தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:55 p.m. in Toronto. The temperature is -1°C. So I'm going to news and murichacha. That brings us to the end of our show. Again, I want to say thank you. All viewers and all platforms. Continued support. I wish you all a great night and we'll see you all tomorrow.